இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்திகளை கேளுங்கள். யூடியூப்பிலேயும் ஜான் எம் ஜெயராஜ் என்கிற பெயரோடு இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள், புஸ்தகம், ஆடியோ சிடி தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். சிறை கைதியாக கிடக்கிற யோசேப்பை பார்வோன் அழைப்பு கொடுக்கிறான். தேசத்தினுடைய ராஜா, சகல அதிகாரம் படைத்த சர்வாதிகாரியாக இருக்கிற பார்வோன் கைதியாக இருக்கிற யோசேப்புக்கு அழைப்பு கொடுக்கிறான். அந்த சிறைச்சாலையில் அவன் வெளியே வரும்பொழுது சவரம் பண்ணிக்கொண்டு என்று பார்க்கிறோம். ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, கைதிக்குரிய வஸ்திரம்தான் சிறைச்சாலையிலே, அந்த கைதிக்குரிய வஸ்திரத்தை மாற்றி ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வருகிறபடினால் வேறு வஸ்திரம் தரித்து அங்கே யோசேப்பு கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுது இந்த பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தானோ அதற்கு பின்பு மீண்டும் அவன் சிறைச்சாலைக்கு போகவில்லை என்பது மிக முக்கியமான காரியம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பலவிதமான சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஜனங்களை பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருப்பீர்களானால், ஏதோ ஒரு வேதனையிலே, ஒரு காயத்திலே, அல்லது தொழிலில் ஏற்பட்ட ஒரு முறிவிலே, இப்படி ஏதோ ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறவா நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு நேராக பரலோக தேவனுடைய அழைப்பு வருகிறது. பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். ஒரு மனிதன், ஒரு ராஜா தான் அழைப்பித்த மனிதனை மீண்டும் சிறையிருப்புக்கு அனுப்பவில்லை. பரலோக தேவன் மட்டும் அனுப்பிவிடுவாரா என்ன? நீங்கள் கர்த்தரை வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் பற்றி கொள்வீர்களானால், இந்த நாளிலே இதுவரை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன சம்பவம் நமக்கு தெரியும். பார்வோன் சொப்பனம் காண்கிறான். 7 பசுக்கள், 7 கதிர்கள். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் யாராலும் சொல்ல முடியவில்லை. இந்த நிலையிலே பானபாத்திரக்காரன் தான் சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னதை அறிந்தபடியினால் பார்வோனிடத்திலே அதை சொல்லுகிறான். அதன்படியாக யோசேப்பு அழைக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பு வருகிறான், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பத்தின்படி 7 வருடங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உள்ள வருடம். அதை தொடர்ந்து 7 வருடங்கள் மிக மிக கடுமையான பஞ்சத்தின் நாட்கள். அந்த பஞ்சத்தின் நாட்கள் இந்த செழிப்பான நாட்களை விழுங்கக்கூடிய அளவுக்கு பயங்கர பஞ்சம். ஆகினாலே ஞானமுள்ள, விவேகமுள்ள நபரை ஏற்படுத்தி ராஜா செயல்படுவாரானால் பஞ்சத்தின் நாட்களிலே தப்பிக்கொள்ளலாம் என்கிற ஒரு ஆலோசனையை தேவனுடைய ஒரு வாக்காக யோசேப்பு சொல்வதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இதை கேட்ட அந்த ராஜா, அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போமானால் 39வது வசனத்தில், உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகையினாலே நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்லி யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரியாக்குகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அவனுடைய நிலையை பார்க்கும்போது சிறை இருப்பில் இருக்கிற ஒரு கைதி. ஆனால் பார்வோனுடைய அழைப்பு வந்த பிறகு பார்வோனுடைய மனதுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி அவன் விரும்புகிறபடி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன
அந்த காரியம் பார்வோனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டபடினால், உன்னை போல ஒரு விவேகம் ஞானமுள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 2-3 காரியங்களை வேகமாய் நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். என்ன? பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அந்த அழைப்புக்கு பின்பு யோசேப்பினுடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று 39:2 வாசிக்கிறோமே. அதே கர்த்தர் சிறைச்சாலையிலும் யோசேப்போடு இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த அழைப்புக்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் என்ன? பரலோக தேவன் சிறையிருப்பு இருக்கிற உங்களை பார்த்து உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வரவில்லைனால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் காண்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. முதலாவது நாம் அதில் வாசிக்கிறோம் 41வது வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். என்னுடைய தேசம் முழுமைக்கும் நீ அதிகாரி என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ பார்வோனுக்கும் இவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? 40ஆம் வசனத்திலே, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். சிங்காசனத்தில் மாத்திரம் அந்த அரசாட்சியின் அனுபவம். மற்றபடி உன்னை எகிப்தும் தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அந்த ஆளுகை அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 43வது வசனத்தில் சொல்கிறான், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றினான். முதல் ரதம் பார்வோனுக்கு, 2வது ரதம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, எங்கேயோ ஒரு கைதியாக இருந்த யோசேப்புக்கு இப்படி ஒரு மேன்மையா? காரணம், அழைப்பு பார்வோனிடத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறபடினால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். ஜனத்தின் மத்தியிலே, சமுதாயத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே உங்களுடைய காரியம் பெரிதாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். பார், உன்னை நான் அதிகாரியாக்கினேன் என்று சொல்கிறான். 2வதாக 42ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டான். முத்திரை மோதிரம் என்பது அதிகாரம். அப்படியானால் பார்வோன் தன்னுடைய அதிகாரத்தை, தேசத்தை ஆளுகிற, ஜனங்களை நிர்வகித்து கொண்டு போகிற அந்த அதிகாரம் யோசேப்புடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான் என்று பார்க்கிறோம். மெல்லிய வஸ்திரம், ராஜாக்கள் உடுக்கக்கூடிய வஸ்திரம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் ஒரு கனமும் அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பரலோக தேவனுடைய அழைப்பு உங்களை நோக்கி வருகிறபடினால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியான ஒரு சாட்சி உள்ள, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் கனமான அதிகாரத்தை, கனமான ஆளுகையை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அதைத்தான் நல்ல என்ன வாசிக்கிறோம். 44வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. உன்னுடைய வார்த்தை இல்லாமல், அனுமதி இல்லாமல் எகிப்து தேசத்தில் இருக்கிற யாரும் கைகால் அசைக்கக்கூடாது. எவ்வளோ அதிகாரம் பாருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிற உங்களுக்கும் அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். இதுவரை இல்லாத ஒரு வல்லமை, இதுவரை இல்லாத ஒரு பலனும் மேன்மையும் இனி உங்களுடைய வாயின் வார்த்தையிலிருந்து புறப்படும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. 55வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அதே பார்வோன் ஜனங்களுக்கு அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், நீங்கள் யோசேப்பிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். இதுவரைக்கும் யார் யாரெல்லாமோ உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இனி யோசேப்பு கொடுக்குற ஆலோசனை தான் நீங்கள் செய்யணும். உங்களை ஒதுக்குனவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு ஆலோசனை கேட்க வருவாங்க. இந்த காரியம் எனக்கு புரியலை, இதை சொல்லிக் கொடுங்க. இந்த காரியம் எனக்கு விளங்கலை, இதை எனக்கு உதவி செய்யுங்க. கேட்க வருவாங்க. எதுவானாலும் யோசேப்பிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி பார்வோன் சொன்ன வண்ணமாக உங்களிடத்தில் ஜனம் உங்களை தேடி வந்து தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ள வருவார்கள். அவ்விதமான ஒரு கன, ஒரு மேன்மையை
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். 57ஆம் வசனத்தில் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களும் தானியம் கொள்வதற்காக யோசேப்பை தேடி வந்தார்கள். அவ்விதமான ஒரு மேன்மையை ராஜா கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பார்வோன் யோசேப்புக்கு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்பொழுது ஒரு குடும்பம் அவனுக்கு உருவாகிறது. ஏற்ற ஒரு துணை அவனுக்கு கிடைக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். திருமண சம்பந்தம் என்பது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பேசி கலந்து அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய கோத்திரம் என்ன, அவருடைய ஆதி பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பூர்வீகம் என்ன, இப்படிப்பட்ட பல கேள்விகள் அங்கே வரும். யோசேப்புடைய காரியத்தை யோசித்து பாருங்கள். யோசேப்பு அவனுக்கு கிடைப்பது ஆசாரியனுடைய மகள், ஓன் பட்டணத்தை பெரிய ஒரு ஆசாரியனுடைய மகள். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க ஒரு ஆசாரியனுடைய மகள் அவனுக்கு எப்படி கிடைக்கிறார்? பெண்ணும் சாதாரண குடும்பத்தில் உள்ளதல்ல, பட்டணத்தினுடைய ஆசாரியன் அவனுடைய மகள். அந்த யோசிகள் ஒரு திருமணத்துக்கு ஆயத்தப்படும் போது குலம் கோத்திரம், அவருடைய பூர்வீகம், அவருடைய வளர்ப்பின் தன்மைகள், குடும்பத்தார் யார் யார் இருக்கிறாங்க, இப்படி பல கேள்விகள் அங்கே வரும். அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு இந்த குடும்பம் ஒத்து வருமா, இதெல்லாம் பார்த்து தான் திருமண ஏற்பாடுகள் நடக்கும். இது நமக்கு தெரிந்த காரியம். யோசிப்புடைய காரியத்தை யோசித்து பாருங்கள். அவனுடைய குடும்பம், அவருடைய இனம், அவனுடைய ஜனத்தார் யார், எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், யோசிப்புடைய திருமணத்தை அன்றைக்கு யோசிப்பின் குடும்பத்தார் யார் இருந்திருப்பாங்க? யாருமே கிடையாது. எப்படி இந்த காரியம் நடக்குது? பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பார்வோனுடைய வார்த்தைக்கு முன்பாக யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு திருமணம் அங்கே நடத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் விதமாக ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து நிற்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். யோசேப்புக்கு ஏற்ற ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், அல்லது நீங்கள் யாரை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆதியாகமம் 24:4 வாசிக்கும் போது, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்கு என் தேசம் என் இனத்தாரிடத்தில் போய் பெண் தேடுன்னு சொல்கிறான். அதே போல் ஈசாக்கு யாக்கோபுக்கு பெண் பார்க்குற நேரத்தில் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, நீ இங்கே இருக்க வேண்டாம், 16ஆமில் இருக்கிற உன்னுடைய அம்மாவுடைய அப்பா வீட்டுக்கு போ, அங்கே சகோதரன் லாபானுடைய குமார்த்திகளிலே பெண் கொள்வாய். இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கு. ஆனால் தேவன் ஆச்சரியமாய் பார்வோன் மூலமாக யோசேப்புக்கு அந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடைசியாக 45ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் யோசேப்பிற்கு சொல்கிறான், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் தான் யோசேப்பு என்று தன் சகோதரத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறான். இந்த செய்தி அரண்மனை எங்கும் பரவுகிறது. பார்வோன் கிடைக்கிறது. உடனே பார்வோன் சொல்லுகிறான். அதைத்தான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரை பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். பிரிந்து போன குடும்பம் இணைக்கப்படுகிறது. இனி இணையும், இணைக்கப்படும், நாமும் இணைக்கப்படுவோம் என்கிற சிந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் குடும்பம் இணைக்கப்படுகிறது. பரலோக தேவனும் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், குடும்பத்தில் என்ன பிரிவு இருக்கிறதோ, யார் பிரிந்து நிற்கிறார்களோ, யார் இணைக்கப்பட முடியாதபடி நிற்கிறார்களோ, நம்முடைய தேவன் ஒட்ட வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஒட்ட வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நிச்சயமாய் எவ்விதமாய் யோசேப்பினுடைய குடும்பம்
இணைக்கப்பட்டதோ அதே போல உங்களுடைய குடும்பத்தையும் இணைப்பதற்கு தேவன் போதுமானவர். அதைத்தான் இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இது எப்படி இந்த இணைப்பு வருகிறது? தகப்பனத்தில் பேசும்போது உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அந்த மனிதனிடத்தில் கேட்டார் என்று சொல்கிறான். 45:3 நான் யோசேப்பு என்று தன்னை வெளிப்படுத்தினவன் என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறான். அப்படியானால் தன்னுடைய தகப்பன் குறித்து, தகப்பனுடைய சிந்தை குறித்த என்ன மனுக்கள் இருக்கிறதை கர்த்தர் அறிகிறார், உங்களையும் அறிகிறார். பிரிந்து போன குடும்பங்கள் இணைக்கப்படும்படி தேவன் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான விலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். எத்தனை ஆசீர்வாதமான அனுபவங்கள் உடைய வாழ்க்கையில் பரலோக தேவனாய கத்தை நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறபடினால் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஆளுகையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை, ப்ரொமோஷனோ, திருமணத்தின் காரியங்களோ, வீட்டின் காரியங்களோ, வாகனத்தின் காரியங்களோ, நீர் அதை வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். பிரிந்து போன குடும்பம் பல ஆண்டுகளுக்கு பின்பு இணைக்கப்பட்டது போல இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை இணைப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசித்து நன்மை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.